வணக்கம். கனவுகள் தரும் பலன்கள். கனவுகளுக்கான பலன்கள் பழமையான சாஸ்திரங்களில் உள்ளது. நள்ளிரவில் 1 மணிக்கு கனவு கண்டால் 1 வருடம் கழித்து பலன் கிடைக்கும். 2 மணிக்கு கனவு கண்டால் 3 மாதத்தில் பலன் கிடைக்கும். அதிகாலை கனவு உடனடியாக பலிக்கும் என்று கனவு சாஸ்திரம் கூறுகிறது. தண்ணீர் தேங்கியிருப்பது போல் கனவு கண்டால் புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பார்கள். இளம் வயதினருக்கு காதலன் காதலி கிடைப்பார்கள். அப்படி கனவு காணும் போது தேங்கியிருப்பது நல்ல தண்ணீர் என்றால் பிரச்சனை விலகும். நீர் வற்றிய குளம் கனவில் வந்தால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்தது தாமதப்படும். அரசு கடன் தாமதமாகும். தடைகள் வரலாம். தண்ணீர் நிறைந்த குளத்தை கனவில் கண்டால், நீர்நிலையை கனவில் கண்டால் பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படும். நன்மை நடக்கும். தாமரப்பூவை கனவில் கண்டால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். நிறைய பணம் சேரும். கடன் தீரும். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். குளத்தில் கால் கழுவுவது போல் கனவு கண்டால் கஷ்டம் மற்றும் நோய் நீங்கும். உற்சாகம் கூடும். நல்ல செய்திகள் வரும். குளத்தில் குளிப்பது போன்று கனவு கண்டால் கடவுளருள் நிறைய கிடைக்கும். வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்கியிருப்பது போல் கனவில் வந்தால் பொருளாதார வளம் ஏற்படும். சிலருக்கு அக்கம் பக்கம் தொந்தரவு ஏற்படும். மூதாதையர்கள் கனவில் வந்தால் அல்லது ஆசீர்வாதம் செய்தால் நன்மை பிறக்கும். பிரச்சனை இருந்தால் நல்ல முடிவு ஏற்படும். கனவில் இறந்து போன உறவினர்கள் பேசினால் உதவிக்கு நிறைய பேர் வருவார்கள். நல்ல பெயரும் புகழும் கூடும். உறவினர்கள் உங்களுடன் உட்கார்ந்து சாப்பிட்டால் பணம் வரும். எதிர்பாராத பணம் புகழ் குவியும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று கூடும். உறவினர்களிடையே இருந்த விரிசல் மறையும். மூதாதையர் உறங்குவதாக கனவு வந்தால் ஆபத்திலிருந்து தப்பி விடுவீர்கள். மூதாதையர் உங்களுடன் சாப்பாடு பரிமாறுவதாக கனவு கண்டால் சுப செய்தி வந்து சேரும். நீங்கள் கிழிந்த உடையை உடுத்தியிருப்பதாக கனவு வந்தால் பணம் வந்து சேரும். எந்த செயலிலும் தனியாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். புத்தாடை அணிந்தது போல் கனவு வந்தால் பிரச்சனையில் சிக்கப் போகிறீர்கள். எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். மன அமைதி குறையும். சம்பந்தமில்லாத குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்படும். உங்களுடைய கனவில் சிங்கம் வந்து உங்களை விரட்டினால் அரசு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஆனாலும் பிரபலமானவர்கள் உதவியுடன் அந்த பிரச்சனையை சமாளிப்பீர்கள். கனவில் பாம்பு வந்தால் உங்களுக்கு கடவுள் துணை நிற்பார். அதிர்ஷ்டம் கூடும். பெண் கனவில் பாம்பு வந்தால் ஆயுள் கூடும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வரும். கனவில் யானை வந்தால் அரசாங்க உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நடந்து வந்த வழக்கில் தீர்ப்பு கிடைக்கும். யானை மாலை போடுவது போல் கனவு கண்டால் பதவி உயர்வு கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவியிடையே உறவு ஏற்படும். இளம் தலைமுறையாக இருந்தால் திருமணம் நடக்கும். ஊதுபத்தி புகை வருவது போல் கனவு கண்டால் துக்கம் நீங்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். தீயை கனவில் கண்டால் நோய் விலகும். புதிய உற்சாகம் பிறக்கும். தீயை நீங்கள் கொளுத்துவதாக கனவில் வந்தால் முன்கோபத்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும். நாக்கில் கவனம் தேவை. தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்வீர்கள். உங்கள் கனவில் திருவிழா கண்டால் புது வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வாகன யோகமும் ஏற்படும். சொத்து சேரும். நகைகள் வாங்குவது போல் கனவு கண்டால் புதிய தொழில் தொடங்குவீர்கள். இல்லாவிட்டால் இருக்கின்ற தொழிலில் மேன்மை உண்டாகும். நகைகளை அடகு வைப்பது போல் கனவு வந்தால் சொத்து பிரச்சனை தீரும். சொத்து விற்பனையாகும். நகைகள் களவு போவது போல் கனவு கண்டால் பணவரவு உண்டாகும். வாகனத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்வது போல் கனவு கண்டால் உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். புகழ் அதிகரிக்கும். யாராவது ஒருவர் இறப்பது போல் கனவு கண்டால் அவருக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.